ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னா, நான் ஒரு லேண்டு வாங்கி வேலி போட்டு செடிங்கள்லாம் நட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து டீட்டெயில்ஸாக வந்துட்டு சொல்லிடலாம். எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, எவ்வளோ செலவாச்சு, இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னென்ன செடிகளெல்லாம் வச்சிட்ருக்கேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிடலான்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க போயிடலாம் வீடியோக்கு. நான் ஷார்ட் வீடியோலலாம் வந்து சொல்லியிருப்பேன்ல, என்னோடய 30 வருஷம் கனவுங்கள் வந்து நிறைவேற போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு சிறுகு சேர்த்து வச்ச ஒரு அமௌண்ட்டு, அதே போல் இந்த சீட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் வேலை சொல்லும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு இருந்தது. அதை கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அப்புறமா கொஞ்சம் லோன் போட்டு இந்த லேண்டு வாங்கியிருக்கேன். நான் இந்த லேண்டு வாங்குறதுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி இன்னொரு லேண்ட் வாங்கிட்டேன் நான். அங்கே வந்து செடிகள் வைக்க முடியாது, ஆனால் ரொம்ப லாங், ஏன்னா தண்ணி கொண்டு போக முடியாது. அதனால் நான் வந்து இது வீட்டு ஒட்டி வந்ததுனால ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கின உடனே வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு மறுநாளே வந்துட்டு இந்தமாரி வேலி போட்டாச்சு. ஃபுல்லாக வேலி போட்டுட்டோம். நாங்கள் வேலி போட்டு இந்தமாரி ஃபுல்லாக செடிகள்லாம் ஃபுல்லாக வைக்கணும்னு என்னோடய ட்ரீம். இங்கே பாருங்கள், பாப்பாவை கொஞ்சம் நேரம் கூப்பிட்டுட்டு வந்து காத்தோட்டமாக இருக்கலாம், ஒரு டீ காஃபி போட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காரலாம். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வந்துட்டு இங்கே நின்று பேசுகிறதுக்கு, அதே போல் வந்துட்டு ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இங்கே கொஞ்சம் பிளேஸ் விட்டுருக்கேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய ட்ரீமு. இந்தந்த லேண்டு இருந்துச்சுன்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப ட்ரீமோடு நான் வாங்கினது. நான் என்னென்னலாம் செடிகள் நட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் வாங்க. ஆனால் சில செடிகள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓரளவுக்கு நம்ம நார்மலான செடிகள்லாம் வந்து ஓகே தான். ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கு 50 ருபீஸ்லேருந்து 900 வரை இருந்தது நான் வாங்கின செடி. இது நட்டது வந்துட்டு 9000 ருபீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கூலி, செடியோட காஸ்ட் வந்துட்டு 6000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது உரம் எல்லாம் சேர்த்து 9000 ரூபா ஆச்சுங்களா. இந்த வேலிக்கு போடுறதுக்கு வந்துட்டு 20,000 ஆச்சு. லேண்டு அது 8 lakhsன்னு வச்சுக்கிங்களா. ஸோ எல்லாமே முடிஞ்சு. ரொம்ப ஹாப்பிங்க. இந்தமாரி மூமெண்ட்ஸ்லாம் யார் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வேலி போட்டேன் நான். டைமண்ட் வேலி 7 அடி கல் வச்சு நான் போட்டிருக்கேன் நான். 7 அடி கல் வச்சு, இது நம்ம வீடுன்றதுனால இந்த சைடு விட்டுட்டு அப்படியே 7 அடி வச்சு போட்டேன். இந்த சைடு ரோடு வரும், அது மெயின் ரோடு. அப்படியே வந்தோம்னா வந்துட்டு உள்ள கார்டன் ஃபுல்லாக வேலி போட்டுவிட்டேன் நான். கார்டன் போட்டு அந்த கார்டனுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். தண்ணி நாங்கள் இங்கேருந்தே வரா மாரி ரெடி பண்ணிட்டோம். இங்கேருந்து லைன் எடுத்து தண்ணி வரா மாரி ரெடி பண்ணிட்டோம். நம்ம பைப்பு போட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினோம்னா வந்துட்டு செடிங்கெல்லாம் வந்துட்டு உடஞ்சிடும்ல, அதனால் நாங்கள் தண்ணி மொண்டு ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு செம்பருத்தி செடி. எல்லார் வீட்டில் வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னொரு வீட்டிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நான் எல்லாமே வந்துட்டு நர்சரி கார்டனில் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து செம்பருத்தி செடி, இது வந்துட்டு சாத்துக்குடி மரம், அப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு வால் கொய்யான்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்துட்டு 275 ரூபா ஆச்சு நர்சரி கார்டனில். இது வந்துட்டு ராம் சீதாப்பழி வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பைனாப்பிள் வாங்கினேன். ஸோ வீடியோலலாம் பார்த்தேன், பைனாப்பிள் நட்டோம்னா வந்துட்டு இந்தமாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி, அதுதான் வேலி சுற்றிரும் நடலாம், அதே ஒரு வேலி ஆகிடும் அப்படின்றதுக்காக இந்த 2 செடி நட்டிருக்கேன் நான். இது வந்துட்டு நவாப்பழம் செடி. நம்ம பைபாஸ்லலாம் போனோம்னா ரோட்டு வீதியில் வைப்பாங்களா, பெரிய நவாப்பழம், நாட்டு பழம் கிடையாது, இது நவாப்பழம், பெரிய நவாப்பழம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மாதுளம்பழம் செடி வச்சுருக்கேன். வச்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கு. நான் கூட பயந்துட்டே இருந்துட்டேன், எப்பட்றாப்பா அப்படின்ட்டு.
இது வந்துட்டு இந்த குட்டரகம் பலாச்செடி. இந்த 1 year இல்லை 2 yearsலேயே வந்து காய்ச்சிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் இந்த குட்டரகம் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு வேகனாரோ ஏதோ ஒரு நாடு பலான்னு சொல்லியிருந்தாங்க. இது பலாப்பழம்னு சொல்லுவாங்க, சக்கன்னு சொல்லுவாங்க, சப்போட்டா மரம். இதுவும் குட்டரகம் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு எலுமிச்சை பழம் வந்துட்டு வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் பாருங்கள், இதில் எலுமிச்சை காய் இருக்குது. இந்த எலுமிச்சை பழம் வந்துட்டு பாருங்கள் இப்போவே பிஞ்செல்லாம் இருக்குது. ஸோ எலுமிச்சை காய் எல்லாமே குட்டரகம் வச்சிட்டேன் நான். இந்த ரொம்ப ஹைட்டாக வர மரங்கள் எதுவுமே நான் வைக்கல, நான் குட்டரகம் வச்சிட்டேன். இது வந்து கமலா ஆரஞ்சு. அப்புறமா வந்துட்டு அலரிப்பூ, பூஜைக்கெல்லாம் யூஸ் ஆகும்ல அலரிப்பூ. துளசி ஆல்ரெடி நம்ம லேண்ட்லேயே இருக்குது, அதனால். இது வந்து அத்தி. நம்ம வீட்டுக்கு ஜூஸ் போடுற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக அத்தி வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வெத்தலை வேணும், ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு. இன்னொன்று வெத்தலை செடி வீட்டுக்கு இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வெத்தலை செடி இங்கே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு மாடிக்கு ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் பப்பாளி செடி வச்சேன், ஸோ அது வாடிருச்சு. அதுக்கப்புறமா நான் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டு போட்ட விதைகள் தான் இது. சீத்தாப்பழி செடி. அதே போல் எலுமிச்சை தெரியுதா பாருங்கள், எலுமிச்சை அது வந்துட்டு தானாக வந்தது நேச்சுரலாக. அதுக்கப்புறமா இந்த மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மல்லிப்பூ இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இளநீ செடி. இது வந்துட்டு செவ்வெளனின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இளநிக்காகவே வச்சுருக்கோம். இது வந்துட்டு இளநீ குடிக்கிறதுக்காக. யாரது வீடியோ எடுக்க சொல்லும்போது யார் வந்துட்டது? அப்புறம் கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன் நான். வீட்டுக்கு கண்டிப்பாக கருவேப்பிலை வேணும்ல, மருத்துவ குணம். அதனால் கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். இது வந்துட்டு தேங்காய் செடிங்க. வீட்டுக்கு கண்டிப்பாக தேங்காய் தேவைப்படும்ல, அதனால் தேங்காய் செடி வச்சுருக்கேன். அது வந்துட்டு இளநிக்காக வச்சுது. இது வந்துட்டு தேங்காய்க்காக பூஜைக்கு கொடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம தேங்காய் வீட்டு யூஸ்க்கு ஆகட்டும் அப்படின்றதுக்காக இது வச்சுருக்கேன் நான். எல்லாமே குட்டு ரகம்தான். எல்லாமே வந்துட்டு இந்த ரொம்ப ஹைட்டாக வர ரகங்கள் எதுவுமே இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகுனாலும் பரவாயில்ல, எனக்கு குட்டு ரகத்திலே வேணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக வாங்கினது. கருவேப்பிலை செடி, அப்புறமா மாஞ்செடி. அப்படியே வீட்டு பின்னாடி இங்கே தோட்டத்துக்கு வந்தோம்னா இங்கே ஒரு பானை வாங்கி வச்சுருக்கேன் நான். தோட்டத்துக்கு வந்தோம்னா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சோம்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, அதுக்காக நான் அங்கே பானை வச்சுருக்கேன். தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுக்காக. பாப்பா ஊற்றுறது இருந்தாலும் ஈஸியாக இருக்கட்டும், இல்லை நம்ம எடுத்து ஊற்றுறதுனால ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக அங்கே பைப்பு வச்சு. ரோஸ் செடி. இது வந்துட்டு பால் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, லைட் பிங்க்குன்னு சொல்லுவாங்க. பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். பேபி பிங்க்குங்களாம். எவ்வளோ க்யூட்டாக அழகாக பூத்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்புறமா வந்துட்டு இது ரோஸ்மெரிங்க. பயங்கரமான ஸ்மெல்லாக இருந்துச்சு ரோஸ்மெரி. இந்த தேங்காய் நிலெல்லாம் போட்டு காய்ச்சி தேய்ப்பாங்கல்ல, ரோஸ்மெரி. இது பிரியாணிக்கும் போடுவாங்களாம். பட் இது ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் எடுத்தேன் நான். இது மணி பிளான்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது பிரியாணி இலை. இது வந்துட்டு நம்ம சமைக்க சொல்லும் போது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி பிரியாணி இலை நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா ரெட் கலர் ரோஸு. ஆக்சுவலாக வந்துட்டு இது நான் வந்துட்டு பெருச்சு நான் தலையிலலாம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு செடியில் பூத்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப பூத்துருக்கு, அழகாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்துட்டு இது ஒரு பிங்க் ஆரஞ்சு. இது ஒரு ஆரஞ்சு. அம்மா ஒரு எலுமிச்சை நான் காமிச்சிருந்தேன்னா அந்த எலுமிச்சை. இந்த லேண்டு பூச்செடிக்காகவே நான் வாங்கினதுங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் ஷார்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். நான் 30 வருஷம் கனவுங்க, இந்த மாதிரிலாம் நான் ட்ரீம் கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் இது 30 வருஷம் கனவு. இது சிறுமலைங்க, சூப்பராக இருக்கும் வியூவு. நான் மாடியிலேருந்து நிறைய டைம் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ இங்கே பெரிய பில்டிங் வந்துருச்சு, அதனால் அந்த வியூ தெரியல.
நான் மாடியில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இது ஃபுல் லென்த் வீடியோவாக எடுத்து போடுறேன். நான் அடிக்கடிக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சிறுமலை வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், ட்ரிப்பு வீடியோ. அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? பாய்.